ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரஸ்டட் ஏர்னிங் ஆப்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ் ஆப்போட நவ் அப்டேட் இப்போ உள்ள டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ப்ரொமோஷனல் ஆப் கான்செப்ட். நம்ம ரெஃபர் பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. ரெஃபர் ஸ்டாப் பண்ணோன்னே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐடி வந்து ஃபயர் பண்ணாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி எங்கள் ஐடிஸ் எல்லாத்தையுமே ஃபயர் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஆப்பில் வந்து நாங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருந்தோம். ஏன்னா ரெஃபர் வந்து ஓரளவு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் பேர் அப்கிரேட் லாஸ்ட் டைமில் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஐடியுமே ஃபயர் பண்ணிட்டாங்க. நானுமே அப்கிரேட் பண்ணியிருந்தேன். அந்த ஐடியை ஃபயர் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம அமௌண்ட்டை வந்து ரீசார்ஜ் வாலெட்டில் போட்டிருந்தாங்க. நல்லாவே பாருங்கள், என்னோடய அமௌண்ட்டை வந்து ரீசார்ஜ் வாலெட்டில் போட்டாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. 8000 ரூபாய் இருந்துச்சு, இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணல ரீசார்ஜ் வாலெட்டில். எதுக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம ரீசார்ஜ் வாலெட்டில் இருந்த அமௌண்ட்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 2வது ரெஃபர் பண்ணணும். இந்த மாதிரி மொத்தமாக ஃபயர் பண்ணி விட்றவங்கள நம்பி நம்ம எப்படி 2வது அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் எதுவுமே பண்ணலை. அதை அப்படியே ஆப்பை விட்டுட்டேன். டீம்ஸுமே வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆக போகுது. அதுக்கான வீடியோ தான் இது. நார்மலாக பார்த்திங்கன்னா ரெஃபர் ஸ்டாப் பண்ணும்போதும் சரி, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ஃபயர் பண்ணி விடுவாங்க. ஓகே, ஆனால் வந்து அந்த ஃபயர் பண்ணி விட்டதுக்கப்புறமும் நம்ம ஆப்பை வந்து 2வது ஓப்பன் பண்ணி விடுறாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு 10 டேஸ் ஒரு 15 டேஸ் ரன் பண்ணிவிட்டு திரும்பியும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுறதுக்கு. அதனால் நான் வந்து அந்த கான்செப்டை அப்படியே விட்டுட்டேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் இடத்துல ரன் ஆகிட்டுருக்கு இல்லையா, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ராடக்ட் வந்து நார்மலாக இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டில் வந்து 2700 போட்டிங்கன்னா 162 ரூபா அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நார்மலாக தான் இருக்குது. பட் வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து அப்டேட் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. 1 lakh இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு எவ்வளோ 2 lakhs நிறைய ப்ராஃபிட் வந்து ஆப்பில் வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ப்ராடக்ட்டும் நிறைய லான்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க இல்லைன்னா, இதில் வந்து நெக்ஸ்ட்டு அப்கிரேட் ப்ரெஷர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா. அப்கிரேட் அண்ட் இன்வைட் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆப்பும் அதாவது ஃபைனல் அப்டேட் என்ன அப்படின்னா, ஆப் க்ளோசிங் ஸ்டேஜ் வந்துடுச்சு. எதுக்கு அப்படின்னா, அந்த மந்த் வந்து முடிய போது இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே இந்த ஆப்பும் கம்பல்சரி க்ளோஸ் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் என்ன தான் கொண்டு வந்தாலும் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜஸ்ட்டு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ என்னோடய டீம்லலாம் யாருக்குமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது. நான் யாரையுமே அப்கிரேடோ ரெஃபரோ எதுவுமே பண்ணாதீங்க. ரீசார்ஜ் வாலெட்டில் அமௌண்ட் இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம அப்போ அதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவோம். ரெஃபர் பண்ணும்போது அதில் வந்து எப்படியும் ஒரு லாஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு லாஸ் வரும். அதுக்கு பதிலாக நம்ம ஓகே அது போனது போட்டோம் அப்படின்னு விட்டுறது தான் எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட்டு. ஒன் டைம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, அதை வந்து அப்படியே விடுறது, ஸ்கிப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்றது தான் என்னோடய ஆப்ஷன், ஓகேவா. அதனால தான் நான் அது கூட டீம்ஸ்க்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து யூடியூப்பில் நீங்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க, இந்த ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இது க்ளோஸ் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்கான வீடியோ தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருக்காவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு 10 டேஸில் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இந்த ஆப் வந்து ரன் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, ஓகேவா. ஏன்னா அந்த மந்த் எண்டு வரப்போது, அந்த மந்த்து முடிய போகுது, ஓகேவா. இந்த மந்த் முடிகிறதுக்குள்ளே இந்த ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆயிரும். இதில் யாராவது ஒருவேளை அப்கிரேட் பண்ணலாமோ இல்லை ரெஃபர் பண்ணலாமோ அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு லாஸ் இருக்காது, ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் வந்து லாங் டேர்ம் ஆப்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் எப்போ க்ளோஸ் ஆகுன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண மாட்டேன், ஓகே. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் வந்து வீடியோஸ் போடுறதுனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஜஸ்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓப்பனாக சொல்லணுன்னா, நமக்கு ஏதாவது பர்சன்டேஜ் லெவலை வச்சு அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வரும்போது நமக்கு ஓரளவு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு 90% கரெக்டாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். 10% நிறைய மிஸ் ஆகலாம். அதெல்லாம் என்னால் கண்டிப்பாக வந்து சொல்லவே முடியாது. ஆப் அப்படின்றதே ரிஸ்க் தான், ஓகேவா. உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.